ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கிட்டி இன்ஃபோ ஃபார் யூ. இந்த வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. எப்போவுமே நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க பர்த்டே வருதுன்னா அவங்கள அன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வைக்கிறதுக்காக நம்ம கண்டிப்பாக சில விஷயங்களை பண்ணுவோம். அதே மாதிரி என்னோடய ஹஸ்பண்டோட பர்த்டேக்கு அவரும் ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வைக்கிறதுக்காக நான் சில விஷயங்களை பண்ணேன். அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்னோடய ஹஸ்பண்ட் துபாயில் ஒர்க் பண்ணுறதுனால என்னால் ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண முடியலை. கொஞ்சம் வருத்தமான விஷயந்தான். ஸோ நைட் கால் பண்ணி விஷ் பண்ணும்போது அவருக்கு ஒரு குட்டி சர்ப்ரைஸ் இந்த வாட்டி நான் கொடுத்தேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை நான் க்ரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணுறது கூட என் ஹஸ்பண்டுக்கு தெரியாது. ஜூன் 3 என் ஹஸ்பண்டோட பர்த்டே. ஜூன் 2 நைட் நான் 12 o'clock இந்த வீடியோ போஸ்ட் பண்ணி விஷ் பண்ணணும். அதாவது என் வீடியோ நான் எப்போ யூடியூப்பில் நான் போஸ்ட் பண்ணாலும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக என் ஹஸ்பண்ட் பார்ப்பாங்க. அந்த மாதிரி இந்த வீடியோவை சர்ப்ரைஸாக பார்க்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்தேன். ஆனால் என்னால் முடியல க்ரியேட் பண்ண. ஸோ கொஞ்சம் டிலே ஆகி இப்போ போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் லைட்டாக நான் ட்ரோல் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை நோட்டிஃபிகேஷன் மூலமாக என் ஹஸ்பண்ட் பார்த்ததுக்கப்புறமா அவங்க என்கிட்ட என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் நான் பின் பண்ணுறேன். ஹாப்பி பர்த்டே மை டியர். നീണ്ട നിലവിളിക്കും കാത്തിരിപ്പിനും ഒടുവിൽ പുള്ളിക്കാരൻ അങ്ങ് ജനിക്കുക. ജനിച്ചു വീണ കുഞ്ഞിനെ എടുത്തുയർത്തിയ തടിച്ച് നേഴ്സമ്മയുടെ അമ്മിഞ്ഞാല് കുഞ്ഞിന്റെ കൈയൊന്ന് അറിയാണ്ട് മുട്ടിയപ്പോ നേഴ്സമ്മ അപ്പ വിളിച്ചു പറഞ്ഞു, ഈ പുള്ളിക്കാരൻ ആളത്തിരി പെശക കേട്ടോ. പിഞ്ചു കുഞ്ഞാണല്ലേ? അയ്യോ അല്ല, 30 വയസ്സാകാൻ പോവാ. ഓഹോ, ഇത് കുഞ്ഞുനാളിലെ ഫോട്ടോവാ. അത് വെച്ചങ്ങ് കണക്കൂട്ടിയാ മതി. ഓഹോ, ഇപ്പൊ കണ്ടാ എങ്ങനെ ഇരിക്കും? കാണാനൊരു ലുക്കില്ലെന്നേ ഉള്ളൂ, ഭയങ്കര ബുദ്ധിയാ. ജന്മദിന അപ്പം മുറിക്കുവാൻ സമയമായി. എല്ലാവരും സമീപത്തേക്ക് വരിക. സന്തോഷ ജന്മദിനം കുട്ടിക്ക്, സന്തോഷ ജന്മദിനം കുട്ടിക്ക്.